5வது தான் படித்தேன். நான் திருநங்கை. என் பேர் மோனிகா. நான் இது வரைக்கும் நிறைய பேட்டி குடுத்துருக்கேன். ஆனால் என்னை பொறுத்தவரைக்கும் இந்த பேட்டியில் தான் ஓப்பனாக என்னை படிப்பு பற்றி நீங்கள் கேட்குறீங்களே, மிச்சம் யாரும் எனக்கு கேட்டது கிடையாது. என்னைக்காவது படிக்கலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? 1000 வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன், அழுதுருக்கேன், தலையில் அடிச்சிருக்கேன், முட்டி இருக்கிறேன், கோவத்தில் போய் குடிச்சிருக்கிறேன். சொத்து எப்போனாலும் வரும், எப்போனாலும் போகலாம். இன்றைக்கி என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் படிப்பு மாதிரி எந்த சொத்து அழியாத சொத்து படிப்பு ஒன்று தான். படிச்சிருந்தா ஹீரோ தான். என்ன படிச்சிருக்கீங்க? நான் படிக்கலம்மா அவ்வளோலாம். நானா ஒரு 5வது வரைக்கும் படிச்சிருப்பேன், அவ்வளோதான். 1வது வரைக்கும் போனேன், அதுக்கப்புறம் எனக்கு படிப்பு வரல. நான் 5வது படிச்சிருக்கேங்க. நல்லா 3ஆம் கிளாஸ் சொல்லி தான் படித்தேன். படிக்கல. நான் ஒரு 4வது தான் படித்தேன். நான் 5th தான் படிச்சிருக்கேன். 5th பாதியில் வந்துட்டேன். 10th படிக்கிறேன். நான் வந்து பிஆர்எஸ்சி முடிச்சிருக்கேன். என்ன வேலை பார்க்குறீங்க? ஆட்டோ ஹவுஸ் ஒய்ஃப் தான். வந்து ஒரு கைத்தொழில் பண்ணிட்டு அந்த எழுத்து லைனில் தான் இருக்கிறேன். பிஸ்னஸ் பண்ணுறேன். நான் வேலை பார்க்கல, அடிச்சாலும் பிச்சு தான் எடுக்கிறேன். இப்போ வியாபாரம் பண்ணுறேன், கொளுத்து வேலைக்கு போவேன். ஏன் ஸ்கூல் போகல? இப்போ படிக்க முடியல, அதனால போகல. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் எனக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை. அப்படி நான் ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சரே ஒரு வாட்டி அடிச்சிட்டேன் கோவத்தில். இப்போ ஃபீல் பண்ணுறேன், அன்றைக்கி நான் செஞ்ச தப்பு இன்றைக்கி ஃபீல் பண்ணுறேன். ஐயோ, அன்றைக்கி நம்ம அந்த படிப்புக்கு தானே அவங்க நம்மளை வச்சாங்க, திருப்பி நம்ம அவங்களுக்கு கிட்ட நம்ம தானே தப்பு பண்ணோம் ஃபீல் பண்ணி. என் லைஃப் வேறு லைஃப். ஏன்னா ஸ்கூலில் அவ்வளோ பண்ணாங்க. என்னென்னா பசங்களாம் தான் சரி, லேடிஸ் பொம்பளைங்கள்லாம் சும்மா சொல்லக்கூடாது. பொம்பளைங்க எங்களெல்லாம் சேர்த்துக்கினாங்க. அவங்க கூட தான் விளையாடுவேன், அவங்க கூட தான் ஃபன்னாக போயிடுவேன். ஆனால் ஜென்ஸுன்னா அவனுங்க சின்ன வாலிப வயசு. எவ்வளோ என்ன சொல்லுது, ஸ்கூலில் வந்து நம்ம படிப்பு மெயின், நம்ம அந்த கவுண்டை சேர்த்ததுனாலே அந்த வேலைக்கு ஆகுது. இந்த காலகட்டங்கள்லாம் எங்கெல்லாம் படிக்க வைக்கிறதுக்கு ஒரு 2 ரூபா கொடுத்து ஸ்கூலுக்கு போக சொல்கிறதுக்கு ஒரு 5 ரூபா கொடுத்து 2 ரூபா 3 ரூபாய்க்கு புக்கு வாங்கி கொடுக்குறதுக்கு வசதி வாய்ப்பு இல்லை. எங்கள் அப்பா என்னெல்லாம் சின்ன பிள்ளையிலே இறந்துட்டாரு. கிட்டத்தட்ட 1963 அந்த மாதிரி டைமில் வந்து சாப்பாடுக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட காலம் எல்லாருக்குமே தெரியாது. அதனால் எங்கள் வீட்டில் நம்ம வரமுனால வந்துட்டேன். நான் வீட்டை விட்டு ஒரு 11 அந்த மாதிரி 12 வயசில் வந்துட்டேன் வெளியே. அப்போ இருந்து பிஸ்னஸ் தான் பண்ணிகிட்ருக்கேன். வீட்டில் கொஞ்சம் சூழ்நிலை சரியில்லை, அதனால் அப்பா கொஞ்சம் சரியில்லாமல் போயிட்டு இருக்காரு. அதனால் அப்படியே கொஞ்சம் அது விலகி போச்சு, அந்த படிப்பை விட்டு போய். நான் வந்து 3வது வரைக்கும் படித்த வாத்தியார் சொன்னாங்க பள்ளிக்கூடத்தில், நீ நல்லா படிக்கிற, ஃபெயிலாகாமல் பாஸ் பண்ணுற, டக்குன்னு தொடர்ந்து படி அப்படின்னாரு. எனக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கல, பாக்கியம் கிடைக்கல. இப்போ நீங்கள் படிச்சிருக்கீங்க, காலேஜ்லாம் முடிச்சிருக்கீங்க, என்னவா ஆகியிருப்பீங்க? கலெக்டர் ஆகணும்னு ஒரு ஆசை. கலெக்டர் கூட இருக்கலாம். கவர்மெண்ட் ஜாப் கிடைச்சிருக்கு. எங்கள் அப்பா என்னை போலீஸ் ஆகணும்னு சின்ன வயசுலேருந்து ஆச்சு. நல்லா ஹைட்டாக இருக்கீங்க, அதனால என்னை போலீஸ் அப்படி சொன்னால் நான் போலீஸ் ஆவேன். நான் அவளை அவர் கனவே நிறைவேற்றலை. ஒரு கவர்மெண்ட் வேலையில் சேர்ந்துருப்பேன். கற்பனை பண்ண முடியல அதை. நான் படிச்சிருந்தா உண்மையிலே அந்த நாட்டுக்கு கலெக்டராக இருப்பேன். கரெக்டாக என்னென்னலாம் செஞ்சுருப்பீங்க? சட்டத்தை வந்து கையில் எடுத்துருப்பேன். ஏன்னா இப்போது ரோட்டில் சும்மா நடந்து போகிறாலுமே ஆதார் கார்டு கேட்குறான், போலீஸுக்காரன் அது கேட்குறான், இது கேட்குறான். நைட்டில் நிம்மதியாக தூங்க முடியல, சேட்டை தேவையில்லாமல் பண்ணுறானுங்க. அதெல்லாம் தட்டி கேட்டிருப்பேன். நல்ல விஷயம் நிறையா பண்ணியிருப்போம். இப்போ ஐஏஎஸ் இறைவன் பொண்ணு ஒருத்தர் இருந்தார் பார்த்தீங்களா, காஞ்சிபுரத்தில் சொர்க்க பூமி ஆகணும் அவர். எனக்கு அவர் ஞாபகம் தான் எனக்கு அடிக்கடி வரும். அந்த மாதிரி நல்ல முறையில் கலெக்டர் என்ன பண்ணணுமோ, முறைப்படி என்ன செய்யணுமோ அதை நான் செஞ்சுருப்பேன். படிக்காத முடியாது, ஒரு ஆட்டோ வச்சுருக்கேன் தனியாக. படிச்சிருந்தால் கார் வச்சுருக்கலாம், லாரி வச்சுருக்கலாம், நம்ம ஏதோ பிஸ்னஸ் வழியில் போயிருக்கலாம். ஆடம்பரம் பண்ணியிருக்க மாட்டேன், சாதாரணமாக இருப்பேன். எப்போ இருக்கிற மாரி. இப்போ சாதாரணமாக நாங்கள் எப்படி இருக்கோம் அது மாரி ஒரு வாட்சி, ஒரு செயின், மோதிரம் இதெல்லாம் போட சாதாரணமாக இருப்பேன். ஏழைங்களுக்கு எம்ஜிஆர் மாரி ஏழைங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னதானம் போட்டு, அவர் நினைவு நாள் அன்றைக்கி, அம்மா நினைவு நாள் அன்றைக்கி அதுமாதிரி அன்னதானம், வேஷ்டி சேலை அதெல்லாம் கொடுப்போம். திருநங்கைக்காரனா பாதுகாப்பு இருக்கா? நான் வந்து தானே இப்படி தெரியுது. திருநங்கைக்கு எவ்வளோ நடக்குது, கொலை நடக்குது, அவங்க நிற்கிறாங்களா, அவங்களாம் ஒரு சேஃப்டி கிடையாது. நான் உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் எங்களுக்கு ஒரு சேஃப்டி வேணும் இல்லை, அதுக்கோசம் நான் பார்ப்பேன். என்னைக்காவது படிக்கலன்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? 1000 வாட்டி ஃபீல் பண்ணிருக்கேன், அழுதுருக்கேன், தலையில் அடிச்சிருக்கேன், முட்டி இருக்கிறேன், கோவத்தில் போய் குடிச்சிருக்கிறேன். ஏன்னா நல்லா படித்த பசங்களை பார்த்து, நல்லா எழுதுகிற பசங்களை பார்த்துட்டா இந்த மாதிரி நம்ம இல்லாமல் லைஃப் இப்படி வேணா போயிருக்கு, இந்த அளவுக்கு தெருவுக்கு வந்து தெருவில் கொண்டாந்து விட்டாங்க வச்சா, அப்படி சூழ்நிலை கொண்டாந்து விட்டுருச்சு அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். ரொம்ப வருத்தப்பட்டிருக்கேன். கவலைப்பட்டு உண்டு, கவலைப்பட்டு பிரயோஜனம் என்ன இருக்குது? காலங்க முடிஞ்சு போச்சு. எனக்கு கவலைப்பட்டாலும் பிரயோஜனம் இருக்கிறது. நம்ம என்ன பண்ணலாங்கிறத யோசனை பண்ணணும். படிச்சிருந்தா நல்லா இருந்துக்கலாமேன்னு தோணும் சில டைம். ரொம்ப கவலைப்படுறீங்க. இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், ஒரு பஸ் நம்பரை கூட நமக்கு தெரில, யாருன்னா சொல்லி தான் படிக்க வேண்டியதாக இருக்குது. பேப்பரை படிக்க தெரியல, அதெல்லாம் சொல்லி தான் தெரியுது. அதுதான் நம்ம படிச்சிருந்தா நம்மளே இப்போ இது தெரிஞ்சுக்கலாமே அப்படின்னு எங்களுக்கு ஒரு எண்ணம். காலையில் கூட யோசிச்சிருந்தேன், ஒரு மெசேஜ் வந்துச்சு இதுலேருந்து, பேங்க்லேருந்து. அந்த மெசேஜை நான் படிக்க முடியாது, 5 பேர்கிட்ட கேட்டேன். இதுலேருந்து
அப்போ அந்தமாரி சூழ்நிலை. ஆனால் படிப்பு தான் மெயின். ஆனால் எல்லாருக்கும் இப்போ நீங்க படிக்கல, உங்க குழந்தைங்க படிக்கிறாங்களா? நல்லா படிக்க வச்சுருக்கேன். காலேஜ் முடிச்சிருக்காங்க. இப்போ செகண்ட் இயர் காலேஜ் ஓடிட்டு இருக்கு. படிப்பில் பையன் நல்ல திறமைசாலி. என்ன கஷ்டப்பட்டாலும் சரி ஏதாவது டிகிரி வாங்கி கொடுக்குன்ற ஒரே எண்ணத்தில் தான் இருக்கேன். ஆனால் நம்ம தான் படிக்காமல் போயிட்டோம்னு நான் ரொம்ப ஃபீல் பண்ணேன். சரி நம்ம காலங்கள் முடிஞ்சிச்சு, நம்ம பிள்ளைகளுக்கு எதுனாலும் பண்ணணும் அப்படின்னு இருக்கேன். நர்சிங்காக பாப்பா படிக்க வச்சேன் என் மகனை லேப் டெக்னிக்காக படிக்க வச்சுருக்கேன். ஒரு மனுஷனுக்கு படிப்புங்கிறது எவ்வளவு முக்கியம்? கண்ணு, பார்வை கண்ணு, அதாவது கல்வி கண் முதல்ல. அதுக்கப்புறம் தான் எல்லாமே. ஒன்றும் தெரியாதவனாக இருக்கலாம், வசதி இல்லாதவனாக இருக்கலாம், வாய்ப்பு இல்லாதவனாக இருக்கலாம். படிச்சுட்டாக்கா அவனுக்கு அடக்கம் வேறு எதுவுமே கிடையாது. நல்லா படிச்சிருக்கணும். கவர்மெண்ட் வேலையோட ஐடி கம்பெனியில் வேலை செய்கிறவங்க தான் இப்போ நல்ல மதிப்பு, நல்ல மரியாதை, அவங்களுக்கு தான் சேலரியும் அதிகமாக கிடைக்குது. நாலேஜு, தகுதி இதெல்லாம் மீறி ஒரு படிப்பு தான் வந்து அவங்களுக்கு எப்படி பண்பை வளர்க்குது, அந்த பிள்ளைங்க எப்படி பிஹேவ் பண்ணணும்னு வளர்க்குது. எல்லா கேரக்டர் பேசிக்காக அவங்க வந்து ஞானத்துலேயும் சரி படிப்புலேயும் சரி அவங்கள மோல்டப் பண்ணுறதே இந்த படிப்பு தான் நான் நினைக்கிறேன். இப்போ எவ்வளோ பணத்தெல்லாம் பிடுங்குறாங்க. இப்போ வந்து ஜிபேலையும் சரி ஃபோன்பேலையும் சரி ஒன்று நம்பர் போயிடுச்சா மிஸ் ஆனால் கூட போயிடுது. நம்ம நல்லா படித்தா அதெல்லாம் மிஸ் ஆகுமா? அதான் நான் சொல்லுவேன். மிச்சபடி மற்றவங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது ஒரு படிப்பு தான். பேங்குக்கே போனதுனாலும் யார்கிட்டயாச்சும் ஃபார்ம் கொடுத்து எழுதி தான் கேட்பேன். அதை பற்றி படிப்பு கொஞ்சம் முக்கியமாக தான் இருக்குது. படிப்பு வந்து அழியாத செல்வம். படிப்பு ரொம்ப முக்கியமானது. செல்வம் கூட அழிஞ்சு போயிடும். அவன் பேனா இருந்தால் எப்படினாலும் சம்பாதிச்சிக்கிடுவான். படிப்பு இருந்தால் எதனாலும் சாதிக்கலாம். ஏன்னா என் காலத்தில் வந்து படிக்க விட்டாச்சு. வயசு 58. அன்றைய சூழ்நிலை வேறு. போடுறது சட்டையே கிடைக்காது அன்றைய காலகட்டங்கள். இன்றைய காலகட்டம் அனைத்தும் கிடைக்கும்போது நம்ம கண்டிப்பாக படித்து ஆகணும். படிப்பு வந்து சொத்தை விடுங்க, சொத்து எப்போனாலும் வரும், எப்போனாலும் போகலாம். இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு உங்கள்கிட்ட இருக்கும். ஆனால் படிப்பு மாதிரி எந்த சொத்து அழியாத சொத்து படிப்பு ஒன்று தான். பிள்ளைங்களுக்கு படிப்பு வேணுங்க. மனிதனுக்கு வந்தால் படிப்பு தான் முக்கியம். எல்லாரும் படிங்கடிச்சாலும் நல்லா படிங்க. நல்லா யாரையும் கேட்காத நீங்கள் முன்கால நில்லுங்க. யாரையும் ஒரு இது சொல்லாத. அக்கா அட்வைஸ் அவ்வளோதான். தேங்க்யூக்கா. Thank தேங்க்யூ you, ஸோ மச்.